மலையாள படமான விவேகானந்தன் வைரல் ஆன இது மேரிட்டல் ரேப்பை பத்தி சொல்ல வருது. அதாவது ஒரு பெண்ணோட கணவரால மனைவியோட விருப்பத்துக்கு எதிராக செய்யப்படுற உடலுறவு. இதை இன்னும் விரிவா பார்க்கறதுக்கு முன்ன இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். விவேகானந்தன் வெளி உலகத்துக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பண்றவன், மனைவி மகளோட நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபை லீட் பண்றவன். அவன் குடிக்கிறது இல்ல, சிகரெட் இல்ல, எப்பவும் வீட்டு சாப்பாடு தான், வெளியில போனா தானே சமைச்சுப்பான், அலோபதி மருந்து எடுக்கிறது இல்ல. ஆனா இந்த நார்மல் ஆசாம்ன்ற போர்வை கடியில ஒரு மிருகம் உங்க மேல பாஞ்சு குதறதுக்கு காத்திருக்கு. செக்ஸ் லைஃப்ல ஒரு ஆம்பளை இப்படிதான் இருக்கணும்னு நம்புறவன், படிக்கையில தன் பார்ட்னர் கிட்ட உரிமை இருக்குன்னு முரட்டுத்தனமா நடந்துக்கிறவன், தனக்கு கிக் ஏறதுக்காக அவங்களுக்கு வலியை உண்டாக்குறதுல தயங்குறதும் கிடையாது. இதுக்காக பல லேகிங்களை வேற சாப்பிடுறவன். இந்த விவேகானந்தன் கிட்ட மாட்டினது அவன் மனைவி சித்தாராவும் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டைனாவும். அதுக்கு மேல பாக்குற ஒவ்வொரு பெண்ணோடையும் மானசீகமா வாழ்வான். ஏமாந்தா அவங்கள தன் வலையில விழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஒரு கட்டத்துல விவேகானந்தனோட கொடுமைகளால சித்தாராவும் டைனாவும் ரொம்பவே பாதிக்கப்படும் போது விவேகானந்தனுக்கு எதிராக மாறுறாங்க. அவங்க வீலாக் பண்றதுல பாப்புலரான ஆயிஷாவோட உதவியோட ஒரு விஷயத்தை வைரல் ஆக்குறாங்க. அது ஒரு கட்டத்துல வயலண்டாகவும் போகுது. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதை.